எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரவானாய் இருக்கிற பிதாவாகிய தேவனாகிய உமக்கு உங்களுடைய ஸ்துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறும்படியாக இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். பிதா, உங்களுடைய பரிசுத்தம் இதோ இறங்கி வரட்டும். ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானவர் அசைவாடட்டும். தூ லா பா ரா பா நீ காலா பா தேரி நீ காலா ரூத்தோ நீ காலா தரபலக தரபா. ஆழத்தில் இருக்கும் எல்லா இருளை அகற்றுகிற பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒரு விசை கூட தூளுமா ரபா தரபலா தே நிமிரி புலக தரபலக ரபா இன்றைக்கு கிரியை செய்யும்படியாக சொல்லுகிறேன். கட்டி வைத்திருக்கிற அந்தகார கிரியைகளை நிர்மூலம் பண்ணுகிற தேவனுடைய வல்லமை இதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலை மாற்றங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும். இன்றைக்கு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அநேக மக்கள் எழும்புகிற அக்கினி இறங்கி வரட்டும்பா, இறங்கி வரட்டும். தீ லாபா ராக்கா லாபா பலிபீடத்தை செப்பனிட்ட கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தை தொட்டு பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தருடைய அக்கினி பலிபீடமாகிய எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இதோ வருவீராக, இதோ வருவீராக. தூலு ரூபா நீ காலா தா ராபா. இன்றைக்கு அக்கினி அபிஷேகத்தை அநேக பேர் பெற்றுக்கொள்ளும்படியாக தோலுபா த ரகலபா இந்த புத்தகத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்குள் இந்த புத்தகத்தை நாங்கள் அறிந்து முடிக்கிறதற்குள் அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஐ பிலீவ் தட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிஒன். ஓ லார்ட், ரைட் நவ் என்னுடைய ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற எந்த வாலிபர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ரைட் நவ் லெட் தி ஃபயர் ரீபா காலா நாதோ ரோபோ ஒவ்வொருவர் மேலேயும் வந்து இறங்கட்டும். நீ காலா தாராபா பெந்தே கோஸ்தே அனுபவத்தை தாருமையா லேரினா தோரிமானா தலபா ரகலபா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பிணையாளிகளை குணமாக்குகிற தேவனுடைய வல்லமை, அக்கினி அபிஷேகம், உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு இடத்துல கிரியை செய்யட்டும் ஐயா. அப்போஸ்தலர்களை போல் உலகத்தை கலக்குகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இவர்கள் எழும்பட்டும், இவர்கள் எழும்பட்டும். நீ ரூபா நூற்று ரூபா கதலபா. உண்மை மனதுடன் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் செவம் பண்ணலாமா? நீர் தரகலா தொரப லகதரபா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை கர்த்தர் வெட்ட போகிறார். இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியின் இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கை இருளாய் இருக்குமானால் மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். அக்கினியை அவர் போட வந்தேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய இருளை அந்த அக்கினி அகற்றும் என்று நீ அறியாதிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஆனால் நீ ஒரு புதிய மனிதனாய் மாற போகிறாய். இயேசு கிறிஸ்துவின் அக்கினி இந்த மீட்டிங்ல தொடர்ந்து கூட இருக்கும்படியாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அக்கினி விழட்டும். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய அக்கினி இருக்கட்டும். பின் தொடர்கிற வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்துல நிர்மூலம் பண்ணுங்கள். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிகவும் சிலர். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 1 and 2 வசனம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள். நிறைய நேரத்துல நம்ம பேச்சு வழக்குல இந்த புத்தகத்தை அறிக்கை பண்ணும்போது எப்படி அறிக்கை பண்ணுவோம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் ஆக்சுவலா அது முழு புத்தகம் எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர்களுடைய நடவடி, ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலர்களுடைய கிரியைகள், அதான் மீனிங் இல்லையா? அந்த புத்தகத்துடைய மீனிங் என்ன? அப்போஸ்தலர்களுடைய கிரியைகள். ஆனா இந்த புத்தகத்தை
எத்தனை பேர் முழுதா வாசிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போஸ்தலர்கள் கிரியை பண்ணதை குறித்து இது போடப்பட்டிருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணாம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன யோசிப்போம்னா, ஆவியானவருடைய கிரியை பத்தி தானே போட்டிருக்கு. ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு தான் நிறைய நேரத்துல கன்க்ளூட் பண்றாரு. ஏன்னா அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையே மாற்றினது எது தெரியுமா? பெந்தேகோஸ்தையின் அனுபவம் இல்லையா? பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதற்கு அப்புறம் பிரசங்கம் பண்ண பேதுருவும், அதுக்கு முன்னாடி பாவத்துல விழுந்து விழுந்து எந்திரிச்ச பேதுருவுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் உங்களால அப்சர்வபிள் எவிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? பைபிள் வந்து பேதுருவ ஹீரோவா காட்டணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேதுரு மேல ஒரு ஸ்பாட்லைட்டை போட்டு, பேதுரு இதை செய்தான், பேது முந்தினவனா இருந்தான், பேதுரு இதை செய்தான், அதை செய்தான் அப்படின்னு. பைபிள் இஸ் நாட் அ பயாஸ்ட் புக். பைபிள் இஸ் நாட் அ பயாஸ்ட் புக். எஸ், பைபிள் இஸ் நாட் அ பயாஸ்ட் புக். பேதுரு ஆக்ட்ஸ்ல ஒரு ஹீரோ மாதிரி நிக்கிறாரு. செகண்ட் சாப்டர்ல அதுல இருந்து பாத்தீங்கன்னா 13 அதிகாரத்துல ஹீரோ மாதிரி நிக்கிறாரு. இந்த ஹீரோவுடைய வில்லனான ஹீரோவுடைய பாவத்துக்குரிய காரியத்தெல்லாம் எங்க எழுதி வச்சிருக்காரு? காஸ்பல் எழுதி வச்சிருக்காரு. அப்போ பைபிள் இஸ் வெரி வெரி, நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, தாவீத ஹீரோவா காட்டிட்டு இருக்காரு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா தாவீது பண்ண அட்டூழியத்தையும் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல எழுதி வச்சிருக்காரு. எதுக்காக? பைபிள் முழுக்கமே சத்தியத்தை போதிக்கிறதினால் அவன் விழுந்து போனதை மறைக்கிறது என் வேதாகமம் அல்ல, பட் விழுந்து போகிறதை வெளிப்படுத்தி அதை நீ செய்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறது வேதாகமம். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் நம்மளுடைய பாதைகளுக்கு எப்படி இருக்குமா? தீபமாய் இருக்கிறது இல்லையா? தீபம்னா என்ன? the light which will help you, the light which will help you to walk straight without stumbling. இடறி போகாதபடிக்கு ஒரு ஒளி உங்கள் கைகளில் இருக்கிறது. அந்த தீபம் உங்களை இடற செய்கிறதற்காய் அல்ல, உங்களை நடக்க செய்கிறதற்காய் இல்லையா? அப்போ இந்த இடத்துல சிம்சோன் விழுந்தான் என்பதை எச்சரிக்கிறது அந்த தீபம். அந்த லைட் என்ன சொல்லுது? அங்க போகாத, அங்கதான் சிம்சோன் விழுந்தான். இங்க போய் எட்டி பார்க்காத, இங்கதான் தாவீது விழுந்தான். இங்கதான் யோசேப்பு தப்பு பண்ணான். இங்கதான் இந்த காரியம், நெகேமியா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணார், எஸ்ரா இந்த இடத்துல விழுந்தார், தானியேல் இந்த தப்ப பண்ணார். Do you understand? ஒவ்வொரு இடத்திலும் பைபிள் சில இடங்களை கோடிட்டு காட்டுகிறது. எதற்காக? நம் எச்சரிப்புக்காக இல்லையா? எச்சரிப்புக்காக. அதே மாதிரி நல்லா கவனிங்க, பாசிட்டிவான சைடையும் பைபிள் இருக்கு. பைபிள் இஸ் நாட் அ பயாஸ்ட் புக். இட் ஹாஸ் போத் பாசிட்டிவ் ஆக்ட்ஸ், போத் நெகட்டிவ் ஆக்ட்ஸ் இல்லையா? பாசிட்டிவ் ஆக்ஷன் இருக்கு, நெகட்டிவ் ஆக்ஷன் இருக்கு. பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு கூட கலாத்தியர் புத்தகத்துல பவுல் எழுதுறாரு, 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு ஜாதி பார்த்தாருன்னு எழுதுறாரு. பேதுரு ஜாதி பார்த்தார். I don't think so. Paul is writing this incident with this physical state. மாம்சீகமா அவர் எழுதல. பைபிள் எல்லாமே, எல்லா வசனங்களும் தேவனுடைய ஆவியினால், இட் இஸ் த breath of God. எல்லா வசனமும், எல்லா வசனமும். ஓகே, நாட் இந்த வசனம் பாலே எழுதினாரு. நோ, டோன்ட் பி பயாஸ்ட். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் தேவனால் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். இன்ஸ்பயர்ட், இட் இஸ் காட் breath. 2 தீமோத்தேயு 3:16 தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்ட வேத வாக்கியம். அல்லேலூயா. தேவ ஆவியினால் எழுதப்பட்ட.
அப்போ இந்த இடத்துல பால் வந்து தீமோத்தேயை பார்த்து வாழ்த்துதல் சொல்லுகிறேன் ஏதோ சும்மா லெட்டர் மாதிரி எழுதுறாருப்பா, அதையும் ஆவியானவர் தான் இன்ஸ்பயர் பண்றாரு. அது எதை குறிக்கிறது? ஜனங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கு, வாழ்த்துதல் இருக்குன்றத காமிக்கிறதுக்காக குறிக்கிறது. புரியுதா? அப்ப விழுதலையும் பைபிள் எழுதும், நிலை நிற்க வைக்கதையும் பைபிள் எழுதும். நிலை நின்று பிரசங்கம் பண்ணின பேதுருவை பற்றி எழுதின அதே வேதம் அவன் இடறி போன இடங்களை பற்றியும் எழுதி. அல்லேலூயா. இப்ப முதலாவது ஓகே ஒரு இது சொல்றேன். ஆக்ட்ஸ் புக்ல வந்து ஆல்ரெடி நம்ம பைபிள் டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். பைபிள் டிஸ்கஷன் ஆல்ரெடி பண்ணிருக்கோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1ல இருந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 28 வரைக்கும் ஆல்ரெடி பைபிள் டிஸ்கஷன் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இங்க நிறைய பேர் இங்க இருக்க ஜாயின் பண்ற நிறைய பேர் ஜாயின் பண்ணல, கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஆக்ட்ஸ் சாப்டர் 1 ஆரம்பிக்கிறோம். இந்த டைம் கர்த்தர் எனக்கு தெளிவான இன்சைட் என்ன கொடுத்தாருன்னா, டுவெல் இன் தி வெர்சஸ். டுவெல் இன் தி வெர்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேர்ஸை நான் எடுக்கிறேன்னா அந்த வேர்ஸ் 10 வாரம் கூட போகும், ஒரே வேர்ஸ். அதுல இருந்து ஆவியானவர் முழுமையான சத்தியத்தை, உங்களுக்கு தேவையான சத்தியத்தை சொல்ற வரைக்கும் அந்த வேர்ஸை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அதே மாதிரி எந்த வேர்ஸையும் விட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலருடைய நடபடிகளை, அந்த புத்தகத்தை பற்றி ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளாமல் இருப்பானால் ஆவியானவரை முழுமையாய் அவன் புரிந்து கொள்ள முடியாது. If you have notes, please write it down. ஹோலி ஸ்பிரிட்டோட ஒர்க்க நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். ஹோல், ஆன் தி ஹோல், முழுமையாய் ஆவியானவருடைய கிரியைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆக்ட்ஸ் புக்கை படிக்காம உங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆக்ட்ஸ் புக் மாதிரி பைபிள்ல இருக்கிற 65 புத்தகத்துல எந்த புக்கும் ஆக்ட்ஸ் புக் மாதிரி கிடையாது. ஏன்? ஆக்ட்ஸ் புக் இஸ் a history of the early Christians. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 1-2ல இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அதாவது காஸ்பிள் லூக்கா எழுதிருக்கு, இது லூக்கா எழுதின புக். ஆக்ட்ஸ் வந்து லூக்கா எழுதின புக். சரியா? இந்த ஆக்ட்ஸ் புக்ல அவர் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாரு? லூக்காவை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், லூக்கா புக்கை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். சரியா? இப்போ 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களோட உபதேசம் பண்ணி மேல போயிட்டார்ல, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எழுத போறேன். போன வாரம் பார்த்தோம், நிறைய பேர் வரல. போன வாரம் பார்த்தோம், லூக்கா தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு விசேஷித்தமான ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டது. என்னன்னா, லூக்கா மட்டும்தான் he is not an apostle. அவரு இவாஞ்சலிஸ்ட்னு கூட பைபிள் எங்கேயுமே சொல்ல. அவரு மருத்துவராகிய லூக்கான்னு போட்டிருக்கு. ஆனா லூக்காவை கர்த்தர் தெரிந்து கொண்டு 2 முக்கியமான புக்கை எழுத வைக்கிறாரு. 2 முக்கியமான புத்தகங்களை புதிய ஏற்பாடு எழுது. ஒன்னு காஸ்பிள், ஒன்னு ஆக்ட்ஸ். ஆக்ட்ஸ் இல்லைன்னா there will be a discontinuity from gospel to epistles. ரோமன்ஸ் ஆரம்பிக்குதுல, ஜான் முடிஞ்சவொடனே ரோமன்ஸ் ஆரம்பிச்சுன்னா ஒரு பெரிய கேப் வந்திருக்கும். ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது கிறிஸ்டியன்ஸ், ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஆக்ட்ஸ் புக்குக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. லூக்காக்காக என் தேவனை நான், லூக்காவை நமக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா? லூக்காவை தெரிந்து கொண்டு பிடிச்சாரு பார்த்தீங்களா? லூக்காவை பவுல் பிடிச்சாரு பார்த்தீங்களா? அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் யாரை வேணா எப்படி வேணா தெரிந்து கொள்வேன். லூக்கா வந்து இயேசுவோடு கூட ஊழியம் செய்யலாம் இல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் லூக்கா வந்து பிக்சர்லயே வராரு. ஆக்ட்ஸ் 10ல 11ல அப்பதான் பிக்சர்லயே வராரு லூக்கா. ஆனா அந்த லூக்காவை கொண்டு காஸ்பிள் ஷேர் பண்றாரு. எப்படி லூக்கா மட்டும் எழுதினாரு? இயேசு கூடவே இல்ல லூக்கா, ஆனா பார்த்த மாதிரி எழுதுறாரு. அவரே சொல்றாரு, லூக்காவே சொல்றாரு. லூக்கா 1:2 வாசிமா. இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தது. சரி, வாசிக்கிட்ட. லூக்கா 1:2 வாசி. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். போதும். ஆரம்பம் முதல், இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள். யார் போதிச்சாங்க? யாரெல்லாம் ஆரம்பத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கண்ணார கண்டு போதிக்கிறாங்களோ அவர்கள் ஒப்புவித்த வசனங்கள் எல்லாம் ஒரு வகையா கோத்து என்ன பண்றாரு லூக்கா? ஆவியானவரினால் எழுதுகிறார்.
ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம போதிக்கணும். சில நேரத்துல லூக்கா எழுதினாரு, பவுல் எழுதினாரு அப்படின்னு சொல்லி சர்ச்சஸ்ல சில நேரத்துல சொல்லிடுவாங்கல்ல. ஆனா நான் வந்து கொஞ்சம் ஆவியானவர் வந்து என்ன டியூன் பண்ண அந்த டைம்ல வந்து கர்த்தர் சொன்ன காரியம், பவுல் எழுதினாருன்னு சொல்ற. ஆவியானவரினால் பவுல் எழுதினாருன்னு சொல்லு. நிறைய நேரத்துல ஜனங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, மனுஷன் எழுதுனான், பைபிள்ல மனுஷன் எழுதுனான். இந்த பெண்ணை வச்சு இந்த டைரிய நான் எழுதுறேன். யார் எழுதுனான்னு சொல்லுவீங்க? பெண் எழுதுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? இமான் எழுதுனான்னு சொல்லுவீங்களா? லூக்கா என்பது ஜஸ்ட் பெண். இந்த லூக்கான்றவர் யார் கையில இருந்தாரு? ஆவியானவருடைய கையில இருக்கு, தேவனுடைய கையில இருக்கார். மகனே, நீ கர்த்தருடைய எழுத்தாணியா இருக்க வேண்டும் என்றால் உன்னை நீ அவருடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டும். உயவனுடைய கையில் ஒப்படைக்கப்படாத களிமண்கள் இன்னும் களிமண்ணாய்தான் இருக்கும். அது ஒரு பாத்திரமாய் மாறாது. It will not be turned into a bowl. It cannot be changed. இந்த பெண்ணு என் கையில வரலனா இது பயனே படாது. இது பெண்ணு என் கையில வந்தாதான் பயன்படும். இன்னொன்னு வந்து, இந்த பெண் என் கையில வரலனா, அதாவது இந்த பெண்ணு தேவனுடைய கைக்கு போலனா பிசாசோட கையில இருக்குன்னு. பிசாசு ஒண்ணு கெட்டதுக்கு பயன்படுத்துவான், இல்ல பயன்படுத்தாம சும்மா உட்கார வைப்பான். கர்த்தர் யாரையும் சும்மா உட்கார வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் யார்கிட்டயும் பேசுறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே, ஆக்ட்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 1ல இந்த வசனம் ஒரு கால்ல இருந்து மறுபடியும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வசனத்தையே படிச்சுக்கிட்டே இருக்கேன். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு என்னன்னே புரியல எனக்கு. உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு, கர்த்தாவே எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சத மன்னிங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இங்க ஜாயின் பண்ணிருக்கிறவர்கள், நான் ஆக்ஸ 10 வாட்டி படிச்சுட்டேன், 20 வாட்டி படிச்சுட்டேன், 30 வாட்டி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற ஆட்களா இருப்பீர்களானால், நான் ஆல்ரெடி ஆக்ஸ் புக்ல பைபிள் டிஸ்கஷன், பைபிள் ஸ்டடி நடத்தினவன். ஃபர்ஸ்ட் வசனம் எனக்கு இன்னைக்கு புரியவே இல்லை. கர்த்தர் தான் புரிய வச்சார். நீ அறிந்து கொண்டா என்று நினைத்து பெருமை அடையாதே, உன்னை நீ தாழ்த்தி பயந்துரு, அப்பொழுதுதான் கர்த்தர் கிருபை. சரியா? அப்பொழுதுதான் உனக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். எப்பவுமே பெருமை கொள்ளாது. ஹல்லேலூயா. ஓகே, முதலாவது வசனத்துல லூக்கா அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தை எழுத முற்படுகிறார். எப்பவுமே ஒரு புக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இப்ப பவுல் ஒரு புத்தகத்தை ஆவியானவர் மூலமா எழுதுறாருன்னா எப்படி ஆரம்பிப்போம்னா, பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு, அந்த மாதிரிதான் எழுதுவாங்க. ஆனா லூக்கா ஆரம்பிக்கும் போது தியோப்பிலுவே. ஓகே, தியோப்பிலுவே என்பவர் வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அபிஷியல். சரியா? அவருக்கு லூக்கா அட்ரஸ் பண்றாரு. ஏன் அவருக்கு அட்ரஸ் பண்றாரு அந்த ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். சரியா? பட் தியோப்பிலுவேக்கு எழுதுறாரு. எழுதி தியோப்பிலுவுக்கு இவ்வளவு பெரிய லெட்டர். இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் நம்ம எல்லாருக்குமே. என்ன கன்ஃபியூஷன்னா, இந்த லூக்கா புக்கும் சரி, இந்த ஆக்ஸ் புக்கும் சரி, யாருக்கு எழுதப்பட்டது? தியோப்பிலுவுக்கே எழுதப்பட்டது. அப்ப நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இந்த வேத புத்தகம் அனைத்தும் நமக்காக எழுதப்பட்டது, மறந்துடாது. ஆவியானவர்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம். மறந்து விடாது. இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிற ஒரு காரியம்னா, ஒரு வசனத்தை எடுத்தா அந்த வசனம் வந்து யாருக்கு எழுதப்பட்டதுன்னு பார்த்துட்டு அது அவங்களுக்குதான் எழுதப்பட்டதுன்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு கிடையாதுன்றாங்க. சரியா? இப்போ பழைய ஏற்பாடுல ஒரு லெவிட்டிகஸ் புக் இருக்கு, அது பலி, அதெல்லாம் நம்ம பண்றது இல்ல. ஆனா அது எழுதப்பட்டு உன் கையில கொடுத்துருக்குல்ல, நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேத்து என் தம்பி ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்னா, நம்ம அந்தி கிறிஸ்து காலத்துல இருக்க போறது இல்ல, ராப்சர்ல போயிட போறோம். நம்ம ஏன் அந்தி கிறிஸ்து காலத்துல நடக்க போற காரியத்தை பத்தி அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், போதிக்கணும்? நல்ல கேள்வி இல்லையா? கர்த்தர் நம்ம அறிந்து கொள்ளணும்னு எழுதுறாரு. ரெவலேஷன் புக் எது கொடுத்தாரு? நம்ம அறிந்து கொள்ளணும் தானே. நீ அறிந்து கொள்ள கூடாது, தேவையில்லை, நீ வந்துருவ அப்படின்ற அந்த ரீசன்னால அறிந்து கொள்ள கூடாதுன்னு நினைச்சாருன்னா கொடுத்துருக்கவே மாட்டாருப்பா.
இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்க ஆக்ட்ஸ் சாப்டர் verse 7 வாசிமா. 1 verse 7 வாசி. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. There are many secrets that are hidden. சரியா? There are many secrets that are hidden, still hidden. பிதாவினுடைய ஆதீனத்துல இன்னொரு வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் சொல்றாரு, பிதாவினுடைய நாமத்தை உங்கள் நெத்தியிலும் உங்கள் துடையிலும் நான் எழுதுவேன், அப்பொழுது நீங்கள் பிதாவினுடைய நாமத்தை அறிந்து கொள்வீர்கள். அப்ப பிதாவினுடைய நாமம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. நமக்கு வெளிப்பட்ட ஒரே நாமம் யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். சிம்பிள். இயேசுவினுடைய நாமம் மட்டும்தான் வெளிப்படுத்திருக்கு. அப்போ there are many things that is hidden still. நமக்கு சில காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குல்ல, அதுலயே we are choosing some verses. இதெல்லாம் எனக்கு எழுதப்படல, இதெல்லாம் எனக்கு எழுதப்பட்டிருக்கு. நோ 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 நோ. அங்க தியோப்பிலுவேன்னு சொல்ற அந்த காரியம் என்னவென்றால், அந்த லெட்டர்ல தியோப்பிலுவை அட்ரஸ் பண்ணுது. ஆனா ஆவியானவர் இந்த புக்கு தியோப்பிலுவேக்கு மாத்திரம் அல்ல, இது உலகமெங்கும் போக போகுது. உலகமெங்கும் போகும். நேற்று மோகன் சிலாசர் ஓகே Thursday மோகன் சிலாசரஸை மீட் பண்றதுக்கு கர்த்தர் கிருபையாய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ அங்கிள் சொன்ன ஒரு காரியம், அண்ணன் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், வேத புத்தகத்துல அநேக மறைபொருள்கள் இருக்கு. ஓகேவா? அந்த மறைபொருள்களை அறிந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு வயதே பத்தாது. வயது இந்த இப்போ ஜானே எழுதுறாரு பாருங்க, அதே பேஜ்ல 21 verse 25 லாஸ்ட் verse வாசிமா. John's gospel லாஸ்ட் verse, சாரி, யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். உலகமே கொள்ளாது. அப்ப இயேசு பண்ண 33.5 ஆண்டுகள்ல பண்ண காரியத்தையே எழுதுறதுக்கு புத்தகம் இல்ல, புத்தகத்தை கொள்ளுகிறதற்கு ரூம்ஸ் இல்ல. ஆனா நம்ம நிறைய நேரத்துல இந்த 31,173 வசனத்திலேயே நிறைய வசனம் இது நான் எனக்கு கிடையாது, இது எனக்கு கிடையாதுன்னு எடிட் பண்ணிடுறோம். No. Every word of God is God breathed and it is for you. It is for you. Leviticus book கூட it is for us to learn something, to know something. Revelation book is for us to learn something, to know something. புரியுதா? அந்த ஆட்டிடியூட்ல you have to see the word of God. உன் கையில பைபிள் வந்துச்சுன்னா, மோசிலாசர் சார் என்ன சொன்னார்னா, 2020 2021 இப்போ முடிய போகுது, 2021 இந்த 2 வருஷம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்திருக்கும். என்னன்னா, உலகத்திலேயே அதிக முறை வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகமாக வேதவசனத்தை கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்திருக்காங்க. போய் கூகுள் பண்ணி பாருங்க, கின்னஸ் ரெக்கார்டு. 2020ல 2021ல உலகத்திலேயே அதிகமாய் எந்த புத்தகமோ, ஓகேவா, அச்சடிக்கப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம். ஆனா இந்த புத்தகத்தை வாசிச்சிருக்காங்க நிறைய பேர். பைபிள அதிக பேர் வாசிச்சிருக்கிற ஒரு இயர்னா 2020 2021. கொரோனா வைரஸ் எவ்வளவு ஒரு ஒரு கேஆச உலகத்துக்கு கொடுத்திருக்கு. ஆனா இந்த இருளில் தான் கர்த்தருடைய ஒளி அதிகமாய் தெரியும். நீங்க இருள்ல இருக்கும் போதுதான் உங்க கர்த்தருடைய ஒளி இன்னும் அதிகமாய் பிரகாசமாய் தெரியும். அல்லேலூயா. அதனால்தான் உங்களை ஒளியாக மாற்றி இருளின் இடத்துல அனுப்புறாங்க, உங்களை ஆடாய் மாற்றி ஓநாய்கள் மத்தியில் அனுப்புறாரு. ஏன் தெரியுமா? ஓநாய்களை ஆடுகளாய் மாற்றுவதற்காக. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை பத்தி சில காரியங்களை நான் போதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுல 3 verse ஃபர்ஸ்ட் ஓகே தியோபிலுவை பத்தி பார்த்தோம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு. நல்லா கவனிங்க, இயேசுவானவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார் இல்லையா? அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். வாசிங்க மத்தேயு 10:2 வாசிங்க. மத்தேயு 10:2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன:
முந்தினவன் 10 பேதுரு ஒண்ணு வாசி. ஓகே 10:1 வாசிமா. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து ம். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, சீஷர்களாய் இருந்தவர்கள் அடுத்த வசனத்துல அப்போஸ்தலர்களாய் மாறுறாங்க. புது ரெவலேஷன்ல ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல என்ன போட்டிருக்கு? சீஷர்கள், டிசைபிள்ஸ் போட்டிருக்கா இல்லையா? அவர்கள் அதிகாரம் பெற்றதினால் அடுத்த வசனத்துல அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள். அப்போஸ்தலன் அப்படின்னால என்ன அர்த்தம்? அனுப்பப்படுகிற, ஒரு டாஸ்க்காக அனுப்பப்படுறான், அவன் அப்போஸ்தலன். சரியா? ஒரு அப்பாசல் அப்படின்னா யாரு? He must go for a vision that God has given. ஜீசஸ் கிரைஸ்டே ஒரு அப்பாசல் தான். அங்க இருந்து ஒரு விஷன்ல தான் வந்தார். எங்க போட்டிருக்கு ஜீசஸ் அப்பாசல்னு? ஹீப்ரூஸ் 3:1 வாசிமா. ஹீப்ரூஸ் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசு. அப்போ கிறிஸ்து இயேசு யாரு? அப்போஸ்தலர். அப்போ உலகத்திலேயே முதலாவது அப்போஸ்தலர் யாரு? ஜீசஸ். ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்பாசல். அப்பாசல்னா யாரு? Who is sent forth for a mission. சரியா? அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் முதலாவது அப்போஸ்தலனாகிய இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்படுகிறார். இயேசு அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டது, it is not a end reaction, it is a chain reaction. அந்த 12 பேர் 120 பேரா மாறுறான். அந்த 120 பேரு 3000 பேரா மாறுறாங்க. அந்த 3000 பேரு 5000 பேரா 8000 பேரா மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? டக்கு டக்கு டக்குன்னு. இட் இஸ் a chain reaction இல்லையா? நல்லா கவனிங்க. இயேசு அநேக இடத்துல பிக் காங்கிரிகேஷன் கிட்ட அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜான் 6:6ல 5000 புருஷர்மார்கள், 5000 பேர்னா, இப்போ ரீசெண்டா ஜீசஸ் கால்ஸ்ல ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. போய் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஹால், அந்த மாதிரி ஒரு ஹாலுக்கு நான் போனதே கிடையாது. பெரிய ஹால், கிட்டத்தட்ட 300 பேரு 400 பேரு எல்லாம் ஹல்லேலூயா சொன்னா கத்துறாங்க. அந்த மாதிரி சவுண்ட், ஜனங்க கத்துற சவுண்ட் நான் கேட்டதே கிடையாது. ஆல்டர்ல நின்னு ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. இவ்வளவு ஜனங்க வர்ஷிப் பண்ணும்போது, அதை நான் லீட் பண்றேன் அப்படின்னும் போது. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த காலகட்டத்திலயுமே பெரிய கிரௌட் மேல இம்ப்ரெசிவா இருந்ததே கிடையாது. He didn't entertain big congregations so much than addressing to the apostles or disciples. அவருடைய நோக்கம், திட்டம் எல்லாமே என்ன தெரியுமா? இந்த 12 பேர். இந்த 12 பேர் ஜனங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாரு, பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜனங்களுக்கு போதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இவங்களுக்கு சீக்ரெட் ரிவீல் பண்ணுவாரு. சரியா? ஜனங்க பாசிங்க மத்தேயு 13ல கிட்டத்தட்ட ஒரு 7 உவமையை சொல்றாரு. உவமைனா பேரபிள்ஸ். சரியா? இது எதுக்கு சொல்றாரு? ஜனங்க கிட்ட பேரபிள்ஸ்னால பேசுறாரு. ஏன்? he want to make people think. ஆனா சீஷர்கள் கிட்ட பேரபிள்ஸ் உடைய விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன்? he is raising people to make people think. புரியுதா? he is making people think. அது மாத்திரம் இல்லாம அவர் அநேகரை, மற்றவர்களை சிந்திக்க வைக்கிற ஆட்களை உருவாக்குகிறவராயும் இயேசு இருந்தார். இவர்களுடைய போக்கஸ், டைரக்ட் போக்கஸ் எங்க தெரியுமா? இந்த 12 பேர். இந்த 12 பேர்ல ஒருத்தன் காலி ஆயிட்டான். அவரோட போக்கஸ் என்ன? இந்த 11 பேர், இந்த 12 பேர். இந்த போக்கஸ் நல்லா கவனிங்க. என்னதான் பெரிய காங்கிரிகேஷன்ல போய் நான் அட்ரஸ் பண்றவனா இருந்தாலும், என்னுடைய தாட்ல இந்த ஜூம் மீட்டிங்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரை நான் விட்டுறக்கூடாது. ஒரு ஆடு வெளியே போனாலும் என்னால தாங்க முடியாது. புரியுதா?
இப்படிதான் இயேசு ஊழியம் செஞ்சார். சரியா? மிகவும் மிகவும் சொற்பமான நபர்கள், இப்ப நான் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப சொற்பமான நபர்கள் இந்த மாதிரி ஊழியம் செய்யறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் லார்ஜர் காங்கிரிகேஷனை எப்படி அட்ராக்ட் பண்ணுவோம், இப்படிதான் யோசிப்பாங்க. லார்ஜர் காங்கிரிகேஷன் அட்ராக்ட், ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் யாருமே செய்ய மாட்டாங்க. இயேசுடைய ஊழியம் யாருமே செய்ய மாட்டாங்க. அல்லது மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் will not do, very little. என்ன நான் பார்த்தேன், பாஸ்டர் ஜூடா அப்படி பண்ணுவார். இயேசுடைய அப்படியே அந்த மாடல் அப்படியே பின்பற்று. இயேசுடைய ஊழியம் என்ன தெரியுமா, போயிட்டே இருப்பாரு, ஒருத்தனை சுகப்படுத்துவார். வெரி குட். போய் மோசே கிட்ட காமிச்சிட்டு ஒரு பிசாசு பிடிச்சவன சுகப்படுத்துறாரு. அவன் நான் வரேன்றான். வராத, இங்க இருந்து பிரசங்கி போதும், உனக்கு இவ்வளவுதான். சில பேரை மத்தேயு ஆயக்காரன், பேதுரு, உன்னை மனுஷர்களை பிரிக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா அப்படின்ற அந்த அழைப்பு மிகவும் மிகவும் சொற்பமான நபர்களுக்கு, இன்னும் தெளிவா சொல்றேன், 11 பேருக்கு தான் ஆக்சுவலா கிடைச்சது. இல்லையா? 11 பேருக்கு தான் ஆக்சுவலா கிடைச்சது. ஜனங்களுக்கு பொதுவா என்ன கிடைச்சது, என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இடைப்படும். என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. பொதுவா தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், வாரம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாம் என்னிடத்துல வாங்க. இதெல்லாம் பப்ளிக். ஆனா பிரைவேட்டா பர்சனலா ஒரு அழைப்பு அழைக்கிறாருன்னா அது என்ன அழைப்பு தெரியுமா? ஃபாலோ மீ. இந்த அழைப்புல நிறைய பேரால நிக்க, ஏன் பேதுருவாலே ரொம்ப நேரம் நிக்க முடியல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நின்னான். அல்லேலூயா. அதுதான் விழுந்து விழுந்து ஏந்திரிக்கிறான் பாரு, அழைப்பை விட்டு விட்டு ஏந்திரிக்கிறான். நான் காமிக்கிறேன், லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, நான் காமிக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எது என்று நீ அறிந்து கொள்ளாவிட்டால் you will miss your whole life. You will miss your whole life. உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுருவ மகனே மகளே. அப்போஸ்தலர்கள் தெளிவா இருந்தாங்க. அவங்க காலிங் என்னது, அவங்க தெரிந்து கொள்ளுதல் என்னதுன்றதுல தெளிவா இருந்தாங்க. ஏன்? ட்ரைனிங் அந்த மாதிரி. ட்ரைனிங் நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, 13:2 வாசிமா, 13:2. மத்தேயு. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். படகுல உட்கார்ந்து பிரீச் பண்ணுவார். மலை மேல உட்கார்ந்து எல்லாருக்கும் கேட்கணும்ல, மலை மேல உட்கார்ந்து பிரீச் பண்ணுவார். படகை தண்ணியில விட்டுட்டு படகு ஹைட் கொடுக்கும், ஹைட் வச்சு பிரீச் பண்ணுவார். புரியுதா? திரளான ஜனங்கள். ஆனா எப்படி பேசுறாரு? ஓமையாதான் பேசுறாரு. 11வது வசனம், 10வது வசனத்துல சீஷர்கள் அவரிடத்துல ஏன் அவர்களோடு உமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவங்க கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு மறைவா பேசுறீங்க? ஜீசஸ் பதில், அடுத்த வசனம் வாசிமா. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஏன் அருளப்படவில்லைன்றதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்றேன் நானு. ஆனால் மகனே மகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் மூலமா சொல்றேன், இந்த ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுல நிறைய பேரு ஜூடஸா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருமே ஜூடஸா இருக்கக்கூடாது, ஜூடஸ் இஸ்கரியோட்டா இருக்கக்கூடாது. அழைப்பை மறந்து போனவன், அழைப்பை அங்கீகரியாதவன், அழைப்பிலிருந்து விழுந்து போனவன் 11 பேர் மாதிரி 11 பேர் மாதிரி. நல்லா கவனிங்க, ஜீசஸ் இந்த 11 பேர் மாத்திரம் இல்ல. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிமா. லூக்கா 10:1 டக்குனு வாசி. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேரா? எத்தனை பேர்? 70 பேரை அனுப்புறாரு. 70 பேர் இருக்காமா? 70 பேரை நியமித்து இருக்கா. 70 பேரு இயேசு முன்னாடி போய் ஊழியம் செய்யணும். இதே வல்லமை கொடுக்குறாரு. அப்போஸ்தலருக்கு கொடுத்த அதே வல்லமை கொடுக்குறாரு.
பிசாசுகளை துரத்துறதுக்கு, பிணையாளிகளை சுகமாகுறது, தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுக்கு இதே அதிகாரம் கொடுக்குறாரு. அப்ப இதே அதிகாரம் வந்துச்சுன்னா அப்போஸ்தலர்கள் அப்படின்ற அந்த போஸ்ட் இவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா இவர்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்துல என்ன ஆயிடுச்சு, இயேசு ஒரு போதனை கொடுத்த உடனே இவங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. வாசிக்கிறீங்களா? யோவான் 6. யோவான் 60வது வசனம். 6:60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாருங்க, கேட்டது மாத்திரம் இல்ல. 61. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? இடரலாய் இருக்கிறதோ? அவர்கள் போய்விட்டார்கள்னு. 66 வருஷம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர், அண்டர்லைன் அநேகர். மகனே மகளே, அப்போஸ்தலர்களுடைய தெரிந்து கொள்ளுதல் ஃபர்ஸ்ட் அழைப்பு என்ன தெரியுமா அப்போஸ்தலர்களுக்கு? ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. இந்த 2 வேர்டை நிறைய பேரால பண்ண முடியும். உங்க எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இயேசு கொடுக்கிறாருன்னா என்ன அழைப்பு தெரியுமா? என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. இதுதான் அழைப்பு. இந்த அழைப்புல நிக்க முடியாதவன் நியாய தீர்ப்புல நிக்க முடியாது. நியாய தீர்ப்புல நிக்க முடியாதுன்னா they'll go to hell. இந்த அழைப்பை நீ ஓரங்கட்டுகிறாய் என்றால், மகனே மகளே, you are into a serious trouble, serious trouble. மிகப்பெரிய பாவத்துல இருக்கு. அநேகரை தெரிந்து கொண்டு, லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோ. அநேகரை தெரிந்து கொண்டு 70 பேர் அவங்க போய் சும்மா போயிட்டு வரல, போய் வியாதியஸ்தர்களை குணமாக்குறாங்க, பிசாசுகளை தொத்துறாங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றாங்க, சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்து சொல்றாங்க, உங்க நாமத்துல பிசாசு ஓடுதுன்றாங்க. அதே லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இருக்கு வசனங்கள். இப்ப ஏற்பட்டவங்க ஒரு சில போதனைகள்னால, இயேசு சொன்ன சில வார்த்தைகள் அவங்கள கன்விக்ட் பண்ணதுனால, இயேசு சொன்ன சில வார்த்தைகள் அவங்களால ஏத்துக்கொள்ள முடியாதனால பின்வாங்கி போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள்ல முன்னேறுகிறவர்கள் அதிகம் இல்லை, பின்வாங்குகிறவர்கள் தான் அந்த ஏகம். இந்த காலத்துல பின்வாங்குகிறவர்களை தான் என் கண்கள் பார்க்க, முன்னேறுகிறவர்கள் அதிகம் இல்லை. மகனே, நீ முன்னேறுகிறாயா என்று தெரிந்து கொண்டு அறிந்து கொள். உன்னுடைய தெரிந்து கொள்ள என்னது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தெரிந்து கொள்ள என்ன தெரியுமா? ஃபாலோ கிரைஸ்ட், ஃபாலோ கிரைஸ்ட். இயேசு எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ணுவாரு அவங்களுடைய சீஷர்களை? போயிட்டே இருப்பாரு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அத்தி மரத்தை பார்ப்பாரு, கனி இருக்கான்னு பார்ப்பாரு. வேணும்ட்டே அந்த காலம் கிடையாது, கனி கொடுக்குற காலம் கிடையாது, அப்படிதான் போட்டுருப்பாரு இல்லையா? வேணும்ட்டே போய் நிப்பாரு, பார்த்துப்பாரு. பார்த்துட்டு, இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன் இடத்துல கனி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சபிச்சுட்டு போயிடுவாரு. பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்காரு, கூட இருக்க அப்போஸ்தலர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. திருப்பி அந்த வழியாக வேணும்ட்டே கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அவரு ஒண்ணு சொல்ல கம்முன்னு போறாரு. பேதுரு, நீங்க சபிச்ச அத்திமரம் பட்டு போயிடுச்சு. தேவன் மேல விசுவாசமா. அடுத்த வசனம் வாசி. சாரி, அது லூக்கா 13 அப்படியே கேள்வி வச்சுக்கோ. சாரி, லூக்கா 10 அப்படியே கேள்வி வச்சுக்கோ. 1:2 அப்போஸ்தலர் 1:2 வாசி. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் இல்லம்மா 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசி. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள், எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் செய்யவும் அப்படின்னு இருக்கா? செய்யவும் உபதேசிக்கவும் இருக்கா? செய்யவும் உபதேசிக்கவும். ஃபர்ஸ்ட் செஞ்சாருப்பா என் இயேசு, அப்புறமா தான் போதிச்சாரு. இந்த காலத்துல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிரீச்சர்ஸ் என்ன பண்றாங்க? முதல்ல சொல்றாங்க, அப்புறம் தான் அவங்களே செய்யறாங்க. அதனாலதான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எந்த பிரசங்கம். முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் தான் உபதேசிக்கணுமே. என் இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, உபதேசித்தார். அல்லேலூயா.
முதல்ல செய்கைய காமிச்சாருப்பான். என்னால பண்ண முடியும்டா, உங்களாலையும் பண்ண முடியும் வா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா செய்யற கிறிஸ்டியன்ஸ் இல்ல, சொல்ற கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறான். ஓகேவா? இப்பதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளேயே போறேன். வாசிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 37வது வசனம். 37வது வசனத்துல இருந்து 62வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இன்னைக்கு பேசேஜா அதை கொடுத்துருக்கணும் சைட்ஸ். 57ல இருந்து 62 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா 3 மெம்பர்ஸ் வருவாங்க. அவங்கதான் அவங்களோட அழைப்பு என்ன அப்படின்றத இயேசு தெரிந்து சொல்லுவாரு. 3 கேட்டகரி இவங்க. சர்ச்சில் இருக்கிற 3 கேட்டகரிப்பா. சரியா? முதல் 57 வசனம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நீர் எங்கே போனாலும், அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு நிறைய பேருக்கு. என்ன அழைப்பு? பின்பற்றி வா, பின்பற்றி வா. இத ஒருத்தன் பாத்துட்டான். பாத்துட்டு என்ன சொல்றான்? இயேசுவே, நீங்க எங்க போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன். which means என்ன அர்த்தம்? I will follow you. Simple. I will accept your invitation. I will accept your calling. I will follow you. இயேசு அதுக்கு என்ன ரிப்ளை பண்றாரு? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இதுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் பாஸ்டர் ஜூடா சொன்னாரு பாருங்க, அன்னைக்கு நைட்டு நான் தூங்கலங்க. ஓட்டினே இருந்துச்சு இந்த வசனம். கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி சொன்ன தெரியுமா? அந்த வசனத்தோட ரெவலேஷன் காட்சி. இந்த வசனத்தை எடுத்து எப்படியெல்லாம் இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ, கர்த்தருக்கு தான் வெளிச்சம். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்ல, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம். அது ஆக்சுவலா எதை தெரியுமா குறிக்குது? இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் லொகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். That verse is not talking about the physical status of Jesus Christ or physical location of Jesus Christ. It is talking about the spiritual status of that particular man. மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுடைய வீடு இல்ல, இடம் இல்லைன்னு சொல்ற ஸ்டேட்டஸை பத்தி அது அந்த வசனம் பேசல. அந்த வசனம் எதை பேசுதுன்னா, spiritual status of the man who asked Jesus. விளக்கி சொல்றேன். அந்த மனுஷன் வாயில சொல்றாங்க, உங்களை நான் பின்பற்றி வரேன். இப்ப நீங்க உங்க ஜாதி சர்டிபிகேட்ல, உங்க ஸ்கூலு காலேஜ்ல ஃபில் பண்ணும்போது கிறிஸ்டியன் ஃபில் பண்றீங்கல்ல, என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று அர்த்தம். ஐ எம் ஃபாலோயிங் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவினுடையவன். அதான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவினுடையவன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரியா? வாயிலதான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், ஆனா செயல்ல உன் இருதயத்துல என்ன தெரியுமா இருக்கு? நரி கூடம், ஆகாயத்து பறவையோட கூடம் தான் இருக்கு. நரி குழிகளும் ஆகாயத்து பறவையோட. இந்த நரியும் பறவையும் என்னத்த குறிக்குதுன்னா பிசாசுடைய கேரக்டர். ரெண்டுமே பிசாசுடைய. ஏரோதை பார்த்து சொல்றாரு, அந்த நரியின் இடத்தில் போய் சொல்லுங்க, கிராஃப்டினஸ், தந்திரம் தான் இருக்கு உங்க இருதயத்து ஃபுல்லா. அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உன் இருதயத்தை நான் பாக்குறேன்பா, உன் இருதயத்துல நரியோடைய கூடு இருக்கு, குழி இருக்குது. நரிக்கு இடம் பண்ணி வச்சிருக்க. நல்லா சினிமாக்கும் போனோகிராபிக்கும் இன்ஸ்டாகிராமுடைய தேவையில்லாத போஸ்டுக்கும் நல்லா கூடு கட்டி வச்சிருக்கிற. திருட்டுதனம் இருக்கு, தந்திரம் இருக்கு. பறவைகளுக்கு கூடு. பறவை என்ன பண்ணும்? விதைகளை திருடும். தேவனுடைய வசனமாகிய விதைகளை திருடும் இல்லையா? இந்த விதைகளை திருடுகிற திருட்டு புத்தி உனக்குள்ள இருக்கு. உன் இருதயம் ஃபுல்லா திருட்டுள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குதுப்பா. இதுல நான் எப்படிப்பா தலை சாய்ப்பேன்? எத்தனை பேருக்கு ஐ ஓப்பனிங்கா இருக்கு இந்த வருஷம்? எனக்கு அன்னைக்கு கேட்ட உடனே அப்பா வேற லெவல்ரா. இல்ல, உன்னுடைய இருதயத்தில் நீ எதற்கு குழி உண்டாக்கி கொண்டிருக்கிறாய்? மனுஷகுமாரன் தலை சாய்க்கிறதற்கு இடம் உண்டாக்கி கொண்டிருக்கிறாயா, அல்லது நரிகளுக்கு கூடுகளையும் பறவைகளுக்கு கூடுகளையும் உண்டாக்கி கொண்டிருக்க? நரிகளுக்கு குழிதான் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. ஏன் இருதயத்துல நரி இல்லையே? நரி தேவையில்ல, குழி இருக்குதுன்ற. நரிய அட்ராக்ட் பண்ற குழி இருக்குது, பிசாச அட்ராக்ட் பண்ற பாவம் இருக்குது உனக்குள்ள. பிசாசு இல்லையே,
I am not possessed with any demon. வாதாடுவாங்க தெரியுமா? என்கிட்ட பிசாசு இல்லையே, நீங்க கையில என் தலையில கை வைங்க, பிசாசு என்ன அழகழிக்குதா என்ன? மகனே, பிசாசு உங்ககிட்ட இல்ல, பிசாசினுடையவைகள் உனக்குள் இருக்கு. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்டியன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 90% சொல்லிடலாமா? 95% சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? வாயிலேயே வடை சுடுவாங்கோ. இயேசுவே பின்பற்றுவேன், இயேசுவே மைக்கு பிடிப்பேன், இயேசுவே உங்களுக்காக பாய் போடுவேன், என்ன பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், உம்மை நான் பின்பற்றுவேன். இருதயத்தை நோண்டி பாரு, குழியும் கூடுகளும் தான் இருக்கும். மனுஷகுமாரன் கால் வைக்கிறது கூட இடம். மகனே, உன் இருதயம் மனுஷகுமாரனு கிட்ட கொடுத்திருக்கிறியா, இல்ல நரிகளுக்கும் கூடுகளுக்கும், நரிகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுத்து? மனம் திரும்புவானே, மனம் திரும்பு. உன் வாயில் நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், நீ செயலில் கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். இயேசு சொல்றாரு, கிரியை செய்து உபதேசி, கிரியை செய்து உபதேசி. நிறைய பேரு பேசுறீங்க, நல்லா நல்லா பேசுறீங்க, செயல் இருக்கா? ரோமர் 2:1 வாசிமா. ரோமர் 2:1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவைகளை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். சிம்பிள். நிறைய பேர், நான் இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து வெளியே வந்துட்டேன். இன்ஸ்டாகிராம் வெளியே வந்துட்டேன்னா அக்கௌண்ட் இருக்கு, பட் ஐ எம் நாட் யூசிங். ஃபேஸ்புக்கும் ஐம் நாட் கோயிங் டு யூஸ். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் போது வாட்ஸ்அப்ல சில ஸ்டேட்டஸ பார்ப்பேன், அதுவே வேதனையா இருக்கும். டெய்லி இன்னைக்கு கூட ஒரு 4 ஸ்டேட்டஸ் பார்த்தேன் பாரு. ஐயோ, இந்த பையனுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது தெரியல, இந்த பையனை எத்தனை வாட்டி நான் கூப்பிடுறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நிறைய பேர் ஜூம் மீட்டிங்க்கு நான் கூப்பிட்டுருக்கேன், சரியா? இம்மானுவேல் கூப்பிடுறான் அப்படிதான் நினைக்கிறீங்க. அப்போஸ்தலர் 1:1 வாசிமா. இம்மானுவேல் இயேசு கூப்பிட்டாரு. இயேசுவை யாரு நினைச்சாங்கன்னா, தச்சனுடைய மகன், மரியாளுடைய குமாரன். ஓகேவா? இவரு கார்பெண்டரு, இவரு என்ன கூப்பிடுறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் மூலமா வருகிற அழைப்பு, நான் உண்மையா சொல்றேன், நான் ஜெபம் பண்ணாம யாரையும் கூப்பிட மாட்டேன். ஜெபம் பண்ணாம யாரையும் கூப்பிட மாட்டேன், சரியா? அங்க போடுது, தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள். வாசிமா. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. அப்ப யார் இன்வால்வ் ஆகுறா? ஆவியானவர் இன்வால்வ் ஆகுறாரு. இயேசுவே அழைக்கும் போது ஆவியானவர் மூலமாக தான் கட்டளையே போது பாரு. கட்டளையே போது, ஆவியானவர் தான் கட்டளையே போகுது. அப்ப நான் அழைக்கிறேன்னா இம்மானுவேல் கூப்பிடலப்பா, ஆவியானவர் உன்னை கூப்பிடுகிறார். மகனே, மகளே, இவ்வளவு நாள் நீ உன்னுடைய அழைப்பை மறந்து சுத்தி கொண்டிருக்கிறாய். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, ஒரு யவ்வன ஜாதி, நீ பாக்கியம் உள்ள ஜாதி. நீ உன்னுடைய அழைப்பை போக்கடித்து விடாதே. போதிக்கிற நீ தானே எத்தனை பேரை நம்ம குற்றமாய் தீர்க்கிறோம். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுற வேண்டியது, மோடி தப்பு பண்ணிட்டாரு, இந்த எம்எல்ஏ தப்பு பண்ணிட்டாரு, ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டாரு. டேய், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவனே, நீ முதல்ல உன் கிரியைகள்ல இயேசுவை ஃபாலோ பண்ற கிரியை செய்றியாப்பா? உன் கண்ணில் அந்த வுட் இருக்குது, மத்தவங்க கிட்ட போய் துரும்ப தேடிட்டு இருக்க. உன் கண்ணுல இருக்கிறத முதல்ல எடுத்து அவனோட துரும்ப போய் எடு. அதை எடுக்காதன்னு சொல்லவே இல்லை நான். அதை எடுக்கணும். முதல்ல உன் கண்ணுல இருக்கிறத எடு. வாய் மட்டுமே பேசிட்டு இருக்கிறவர்கள் செயலுக்கு செல்லுபடியாக மாட்டார். உன் இருதயத்தில் குழிகள் இருக்கிறது என்றால் இன்றைக்கு அதை கழுவி சுத்திகரிக்க இயேசுவை அழை. இயேசு இன்றும் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், ரெவலேஷன் 3:20 வாசல் படி நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அப்ப இயேசு சத்தம் போட்டுட்டு இருக்காரு, உன் பேரை கூப்பிடுறாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. உன் பேரை ஜாக், ரோஷன், மோசஸ், ஈவான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு.
ஒவ்வொருவருடைய பேரையும் கூப்பிட்ட அநேக பேர் பின்வாங்கி போனவர். 11 பேர் மாத்திரம்தான் அப்போஸ்தலர் நடபடி வரைக்கும் வந்தாங்க. இல்லையா? ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நானு. 1 கொரிந்தியர் 15 verse number 6 வாசி. verse number 5 6 வாசி. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இங்க எவ்வளவு பேருக்கு உயிர் தெழுந்த இயேசு தரிசனமானார்னு பவுல் சொல்றாரு ஆவியானவர் மூலமாக? 500 பேரு, சாரி 500 பேரு, 500 மெம்பர்ஸ். ஆனா அப்பர் ரூம்ல எத்தனை பேர் இருந்தாங்க? அதுலயே 120 பேர் தான் கீழ்பிடிச்சிருந்தாங்க. மகனே, இயேசு அழைத்த அழைப்பில் அந்த இடத்தில் நீ இல்லை என்றால் பரிசுத்த ஆவி உனக்கு சுத்தமா கிடைக்காதுப்பா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 120 பேருக்கு தான் கிடைச்சது. 120 பேருக்கு தான் கிடைச்சது. இயேசுடைய அம்மாவுக்கு கிடைச்சது தெரியுமா? இயேசுடைய அம்மா இயேசுக்கு கீழ்ப்படினோன்னு எங்க போட்டிருக்கு? ஏய், நான் உன்னோட தாயிடா, நீ என்னடா எனக்கு ஆர்டர் போடுற? சொல்லிருக்கலாம்ல. இயேசுவோட அம்மா அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. நமக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு என்ன? Please, I'm going to extend it to 10:30. I need to finish that 2 members who already came. முதல் மெம்பர் 9:57ல வாயில பேசுறான் பாத்தீங்களா? நிறைய பேர் சர்ச்சில் இவங்க தான். குழிகள் நரிகளுக்காய் வெட்டி இருக்கிறவனே, உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து, உன் இருதயம் சுத்திகரிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி, இயேசுவே என் இருதயத்துக்கு வந்துருங்கப்பா, நீர் இல்லாமல் நான் இல்லை சொல்லி போய் வாய் தந்து சொல்லி. நீ யாராய் வேணா இருக்கலாம். நம்ம அம்மா அப்பா கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நீ கிறிஸ்டியன் கிடையாதுப்பா. எனக்கு இம்மானுவேல்னு பேர் இருக்கிறதுனால நான் கிறிஸ்டியன் கிடையாது. நான் இயேசு விசுவாசத்தினால தான் நான் கிறிஸ்டியன். புரியுதா? 2வது மனுஷனை வாசிங்க. 59 லூக்கா 9. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்களேன், இயேசுவே ஒருத்தங்கிட்ட போய் அவன் கதவை தட்டி அவன் கிட்ட சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. இந்த மாதிரி ஒருத்தனை யாருமே நான் பார்க்கவே இல்லைங்க. எந்த சீசர், நிறைய சீசர்களை வா வான்னு கூப்பிட்டுருக்காருல, இவனோட பேரை மென்ஷன் ஆகல பாருங்க பைபிள்ல. Luke didn't even mention it through the Holy Spirit. He didn't mention it. அவன் பேரு, நிறைய பேருடைய வாழ்க்கை அனானிமஸா ஏன் தெரியுமா போகுது? You are not responding to the call of Jesus Christ. When Jesus called you, he will make you to prosper, my friend. Still you are remaining anonymous because you don't respond to the word of God. You don't respond to the call of Jesus Christ. அவன் சொல்றான் பாருங்களேன், முன்பு நான் போய் என் தகப்பனுடைய காரியத்தை செஞ்சுட்டு, தகப்பன் மரிச்சிட்டாரு. முக்கியமான ஒரு ரீசன். இயேசு என்ன பதில் சொன்னா? ஐயோ, அப்பா செத்து போயிட்டாரா? என்னப்பா இங்க நின்று இருக்க, போப்பா போப்பா, போய் அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வாப்பா சொல்லிருக்கணுமா இல்லையா? இயேசு என்ன சொல்றாரு அடுத்த வருஷம்? அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஏய், செத்து போனவன் அடக்கம் பண்ணட்டும்டா. நீ போய் மரித்தவர்களை உயிர்த்தெழுப்புகிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்கிறார். இன்னும் மரித்தவர்க்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் பெல் அடிக்கிறது, இன்னும் அடக்க ஆராதனை நடத்தி கொண்டே இருக்கீங்க. டேய், நீ ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவன்டா. நீ ஜீவனுக்கு அழைக்கப்பட்ட, நீ உயிர் தெழுப்ப வேண்டியவன். நீ மரித்தவனை அடக்கம் பண்ணிட்டு இருக்க. அது உன் வேலையா? உன் அழைப்பா? இன்னைக்கு நீ இன்ஸ்டாகிராம தேய்ச்சிட்டு இருக்கல, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசி, அது உன் அழைப்பா? எவனையோ ஒருவனை கலாய்ச்சி ஒரு மீம் போட்டிருக்காங்க, ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு லைக் போடுறல, அதான் உன்னுடைய அழைப்பு. அதான் உன்னுடைய அழைப்பு. Is it the calling that Jesus gave you? எவனோ ஒரு போஸ்டர் லைக் பண்ண, ஒரு கிண்டல் கேலிக்கு லைக் போடுறதுக்கு அவனை அழைச்சாரு கர்த்தர்.
எவனோ ஒரு படத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கான்ல, அத போய் பாக்குறதுக்காக கர்த்தர் உன்னை அழைச்சாரு. அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருவதற்காக தானே உன்னை அழைத்தார். நீ எதை பண்ணி கொண்டிருக்கிறாய்? மரித்தோர்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டோன்ற. எப்படி மரிச்சவன் இன்னொரு மரிச்சவன் அடக்கம் பண்ண முடியும்? ஒருத்தன் பிசிக்கலா செத்துருக்கான், ஒருத்தன் ஸ்பிரிச்சுவலா செத்துருக்கான். அல்லேலூயா. நிறைய பேரு சர்ச்சில் வெள்ளை அடிக்கப்பட்ட பிரேதங்களா தான் நடந்துட்டு இருக்கீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட பிரேதங்கள்னு சொல்றாரு. பரிசேயர்கள் சதுசேயர்களை பத்தி சொல்றாரு. நீங்க பாக்குறதுக்கு நல்லா ஒயிட் வாஷ்டு, நல்லா அருமையா இருக்கீங்கப்பா. உள்ள எலும்பு, நாத்தம், அசிங்கம் அசிங்கம். நீ கர்த்தர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, அந்த கல்லை அகற்றுங்கள் என்று. மரியாள் மார்த்தாள் சொல்றா, நாருமே கர்த்தாவே, எடுத்தனா நாரும். வெளியில ஒரு மேக்கப் போட்டிருக்கேன்ல, நான் கிறிஸ்டியனு, நான் இத பண்ணுவேன், நான் இவரோட பையன், நான் இவரோட பொண்ணு, நான் இந்த காரியத்தை பண்ணுவேன், நான் யூத் லீடரு, நான் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கேன்ல, இந்த வேஷத்தை நான் கலைச்சேன்னா உள்ள நாருமே கர்த்தாவே. நீ எடு, நான் அதை சுத்திகரிக்கிறேன். உன்னுடைய மரித்து போன காரியத்தை லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஜீவனுள்ள காரியமாய் நான் மாற்றுகிறேன் மகளே. மரித்தவர்களை உயிர் தெழுப்புறது இயேசுடைய ஒர்க்கு. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறது நம்முடைய ஒர்க். அல்லேலூயா. மோசிராசரசன் சொன்னாரு, நம்ம பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான்ப்பா. தேர்ஸ்டே சொன்னாரு, அவருடைய பிரசங்கம் என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருக்கா, நைட் என்ன தூங்க உள்ள இமான், என்ன தூங்க உள்ள அவரோட பிரசங்கம். அவர் பேசுனது ஒவ்வொன்னும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ரெண்டு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயம் ஜெபம், இன்னொரு ரெண்டாவது விஷயம் போதிக்கணும், பிரசங்கம். இது ரெண்டு எருசலேம் பட்டணத்தை மாத்திரம் அல்ல, உலகத்தையே கலக்கினது. இது ரெண்டு விஷயம் தான். அப்போஸ்தலர்கள் 6:4 பேதுரு சொல்றாரு, ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலுமே நாங்கள் தரித்திருப்போம். அதான் என் பொழப்ப. ஆனா உன்னுடைய காரியத்திற்கு, உன்னுடைய காரியம் அல்லாத அடுத்த காரியத்திற்கு நீ உடன்படும் போதுதான் பிரச்சனையா வருது. ரிவைவல் இஸ் சம்திங் லைக், இன்னொரு தமிழ் வேர்டு இருக்கு தெரியுமா, உயிர் மீட்சி, உயிர் எழுச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்கிறது. There is only two category in Christian churches. ரெண்டு கேட்டகரி தான் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, they are dead in sins, பாவத்தில் மரித்திருக்கிறவர்கள். இரண்டாவது கேட்டகரி, பாவத்திற்கு மரித்தவர்கள், dead to sins. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? பாவமே செய்யாதபடிக்கு பாவத்திற்கு மரித்திருக்கு. பாவம் வந்துச்சுன்னா நான் செத்து போயிட்டேன்ப்பா, பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். செத்து போன ஒரு பணம் சிகரெட் பிடிக்காது, தண்ணி அடிக்காது, நான் பாவத்துக்கு செத்து போனவன். அப்படி வாழுகிற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. பாவத்திலேயே மரித்தவர்கள் இருக்காங்க. அந்த மரித்தவர்கள் தான் இங்க பேசுறாங்க. ஸ்பிரிச்சுவல் டெத். உயிருள்ளவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். சிமிர்னா சபையை பார்த்து சொல்றாரு, உயிருள்ளவன், 3வது அதிகாரம் 1வது வசனம் ரெவலேஷன். உயிருள்ளவன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் செத்தவனாய் இருக்கிறாய். மரித்து போன காரியங்களை விட்டு நீ வெளியே வா. இந்த மரித்து போன ஊழியம் ஏன்பா செஞ்சிட்டு இருக்க? உயிர்த்தெழுதலின் ஊழியத்தை எப்பப்பா செய்வ? அவன் கொடுத்த ரீசன் வேலிட் ரீசனா இல்லையா? நமக்கு வேலிட் ரீசனா தெரியுது, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்வேலிட் ரீசனா தெரியும். போய் ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. நீ ராஜ்யத்துடைய புத்திரன். போய் மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிறதற்காகவா நான் உன்னை தெரிந்து கொண்டேன்? மரித்தவர்களை அடக்கம் பண்ண. மரித்து போன காரியத்தை உட்காந்து செஞ்சுட்டு இருக்க, உயிர் தெழுந்த காரியத்தை செய்ய. 3 நிமிஷம் இருக்கு. லாஸ்ட் ஒரு அழைப்பு. ஒருத்தன் வரான். அடுத்த வருஷம் வாசி மாட்டாங்க. 58:9. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நான் வரேன், ஆனா இப்போ இல்ல. நான் வரேன், ஆனா இப்போ இல்ல. புரியுதா? எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க, இப்ப பிஸி மான், அப்புறம் வரேன். கரெக்டா? இயேசு என்ன பதில் சொல்றாரு? அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து
பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். You are unfit. You are unfit. என்ன சொல்றாரு? தகுதியை இழந்துட்டடா. இப்ப இல்லைன்னு சொல்ற பத்தியா? தகுதி இழந்துட்ட. You are unfit. வரேன், இப்ப இல்ல. கேக்குறேன், இப்போ இல்ல. படிக்கிறேன், இப்போ இல்ல. ஜெபம் பண்றேன், இப்போ இல்ல. You are unfit. You are unfit to the kingdom of God. You are unfit. அதான் சொல்றாரு இயேசு. நான் இதுக்கு மேல ரொம்ப தெளிவா டீடைலா சொல்லணும்னு அவசியம். I have 2 minutes. டீடைலா சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அன்ஃபிட், அதுலயே எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் வருகிறேன்னு சொல்றான் பாரு. நான் வருகிறேன். ஆனா வீட்டுல போய் சென்ட் ஆஃப் பார்ட்டி நடத்திட்டு கலப்பையில கை வச்சுட்டு, ஆல்ரெடி கலப்பையில கை வச்சுட்ட, மரித்தவர்களை எழுப்பணும். செத்து போயிட்டு இருக்கான் ஜனம். சோதோமின் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள் ஜனம். மரித்து போயிட்டப்பா, எல்லாம் மரித்து போயிட்டு கொண்டு இருக்காங்க. என்னடா வீட்டுல போய் சென்ட் ஆஃப் பார்ட்டி? போடா போடா போய் பிரசங்கம் பண்றான். நீ சென்ட் ஆஃப் பார்ட்டி பண்ற நேரத்துல இயேசு வந்துட்டு போயிடுவாரு. எத்தனை ஆத்துமாக்கள் போகும், எத்தனை ஆத்துமாக்கள் போகும் தெரியுமா பரலோகத்துக்கு? நான் உங்களை எல்லாரையும், இயேசு கிறிஸ்து ஜனங்களை கனிகளாகி பார்த்தார், ஆனா சீஷர்களை விதையாய் பார்த்தார். டிஃபரன்ஸ் புரியுதா? ஒரு இடத்துல சொல்றாரு ஜீசஸ், கோதுமை மணியானது விதைக்கப்படாமல் சாகாமல் இருந்தால் கனி தராது, செத்ததை ஆகில் மினிந்திருந்த பலனை கொடுக்கும். புரியுதா? சீஷர்கள் ஒவ்வொருவரையும் விதைகளாய் பார்த்தார், கோதுமை மணியாக பார்த்தார், ஜனங்களை கனியாய் பார்த்தார். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஒரு ஆப்பிள்குள்ள எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? 4 இருக்கும், 5 இருக்கும், 6 கூட இருக்கும் இல்லையா? ஒரு ஆப்பிள்குள்ள எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு சீட்ஸ்குள்ள எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த சீடை நீங்க விதைச்சீங்கன்னா ஒரு மரம் ஆகும். அந்த மரத்துல எத்தனையோ ஆப்பிள்ஸ் வரும். அந்த ஒவ்வொரு ஆப்பிள்குள்ளயும் ஒரு சீடு இருக்கும். அந்த சீடை விதைச்சுன்னா கோடி கோடி. நீ ஒரு கலசத்தில் ஒருவனுக்கு தண்ணீர் கொடுப்பாயானால் அந்த இது கூட ரிவார்டு இல்லாம போகாது. அந்த தீர்க்கதரிசி போய் ஒரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுவான், அந்த தீர்க்க தரிசனத்தினால ஒரு நிறைய பேர் எழும்புவான், அதுல இருந்து நிறைய பேர் எழும்புவான். எழுப்புதல் உன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்ப தெரியுமா? நீ ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் கொடுத்த தெரியுமா, அதுல சாப்பிட்டு. அல்லேலூயா. நீ பண்ற ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் மிகவும் இம்பார்ட்டன்டான ஒர்க். இன்னும் சென்ட் ஆஃப் பார்ட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறவர்களே, யூ ஆர் அன்ஃபிட்ன்றத மறந்துடாதீங்க. கம் ஆன், God is calling everybody. God is calling everybody. God is calling somebody here who is saying follow me, follow me. இந்த 3 பேர் கொடுத்த ரீசனை கொடுத்துட்டு இருக்காத பார்த்துட்டு இன்னைக்கு மனம் திரும்பு. இயேசு இந்த 3 பேர்ல ஒருவனை மட்டும் ரிஜெக்ட் பண்றாரு. ஏன் தெரியுமா? அவன் இருதயத்துல குழிகளும் அவனுடைய இருதயத்துல பறவைகளுடைய கூடுகளும் இருக்கு. ரிஜெக்ட் ஆயிடாத, அன்ஃபிட் ஆயிடாத, ரீசன் சொல்லிட்டு இருக்காத. வா, கலப்பையில வந்து கை வை, கர்த்தர் வழி நடத்துவார். கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, ஆவியானவர் நீர் அசைவாடின கிருபைகளுக்காய் நன்றி. அநேக பேருடைய இருதயத்தில் ஆவியானவருடைய அக்கினி எழும்புகிறதை நான் பார்த்தேன். நீ பார்த்தோ ருபாதாரி கேலுதாரமா கலபா, மனம் திரும்பாத ஒவ்வொருவரிடத்தையும் கர்த்தர் இன்று ரீமா காலாபா பேசி கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். நீ கிளி ருபாத ரகலபத ரகலபா, இன்றைக்கு குழிகள் இருக்கிற இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் மாறட்டும். நூதுலு பாரா திதிக்கி லீத்துனா மரகலபா, ஆவியானவருடைய கட்டளையை நீ போக்கடிப்பாயானால், உன்னுடைய அழைப்பை நீ இழந்து போவாயானால், ஜூடஸ போல நீ மாறுவாயானால், மகனே மகளே, உன்னுடைய இடம் பரலோகத்தில் எப்படி கிடைக்கும்? மனம் திரும்பி வா. நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை கர்த்தர் அழைக்கிறார் மகனே, உன்னை கர்த்தர் அழைக்கிறார் மகளே. கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டளை, நீ ராஜ்யத்தின் புத்திரனாய் இருப்பாயானால் சத்தியத்தை பிரசங்கிக்க இதோ இறங்கி வா. ரீனா தேலு ரபா கலபா,
தேசத்தின் எழுப்புதலுக்கு பங்குள்ளவனாய் நீ மாற வேண்டும் என்றால் இதோ இயேசுவை பின்பற்றின ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய கிரியைகளை செய்தார்கள் அல்லவா? இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் சொன்னதை நீ செய்யவும் உபதேசிக்கவும் நீ இப்பொழுது பிரிப்பேர் ஆகு. ராமா நீ காலாதோரோபோ, ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி நிரப்பி கொண்டிருக்கிறது. நீ காலா நீ தீரி கதோலோபோகரபா. இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை, மரித்தோர்களை உயிர்த்தெழுப்புகிற தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. மாறு மாறு. இன்றைக்கு ரட்சணிய நாள். மனம் திரும்பு மகனே மகளே. உன்னுடைய ஆவி கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவிக்குள் புகுந்து கொள்ள வேண்டும். நீ காலாதாராபா நீ காலாபா. இன்றைக்கு மண்டிட்டு மண்டிப்பு கேளு. ஆவியானவரிடத்தில் கேளு. ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் நிரம்பணும் நிரம்பணும் நிரம்பணும். ஐ மஸ்ட் பி a well. ஐ மஸ்ட் பி, நான் ஒரு கிணறாய் இருக்க வேண்டும். நான் எடுக்க எடுக்க தண்ணீர் தடாகங்களாய் மாற வேண்டும். நீ காலாதாராபா நீ நிரோது லுபாகரபா. ஆவியானவர் உன்னை நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் மகளே, நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் மகனே. பெற்றுக்கொள். ரூபூது லபா தீனா கல்லபா துரபலகரபா. அழைப்பை மறந்து விடாதே. கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்காதே மகனே. இன்னும் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்காதே. உன் இருதயத்தை சுத்திகரி. கர்த்தர் உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. திடப்படுத்துகிற ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்யட்டும். அந்தகார இருளில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒளிகளுக்குள் பிரவேசிக்கும்படியாக இதோ ஆச்சரியமான ஒளியை தருகிற தேவனே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீர் புடமிட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அக்கினி இறங்குகிறதற்காய் நன்றி. பலப்படுத்தி வழி நடத்துங்க பிதாவே. உம் சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி புரொடெக்ஷன் இறங்கி இருக்கட்டும். நீர் பலப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Praise the Lord. God bless you. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல இன்னைக்கு. நாளைக்கு சண்டே, எல்லாரும் சர்ச்சுக்கு போனோம். Nobody should give reasons. சரியா? God bless you.